வணக்கம். டில்லியில் பாஜக பதவியேற்றவுடன் போராட்ட களமாக அந்த மாநிலம் மாறியிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது பாஜக. அந்த கட்சியினுடைய முதல்வர் சில தினங்களுக்கு முன்பு பொறுப்பேற்றிருக்கிறார். முதல்வருடைய அலுவலகத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய இருக்கை, முதல்வர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இருக்கை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய 2 புகைப்படங்களை யாரும் மறக்க முடியாது. 2 பேர் யார் அப்படின்னா, ஒன்று பகத்சிங், உங்களுக்கு தெரியும், இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய இன்னுயிரையும் நீத்த ஒரு மாபெரும் போராளி இல்லையா? நான் இறந்து போகும்போது என் தாய்நாட்டை பார்த்து கொண்டு இறக்க வேண்டும் என்று விரும்பிய ஒரு மகத்தான புரட்சியாளர். அவருடைய ஒரு புகைப்படம் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் இன்றைய இந்தியாவை வடிவமைத்த உலகின் மகத்தான மாமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புகைப்படம். 2மே இருக்கும் இல்லையா? ஆனால் பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு டில்லியில் பதவியேற்றவுடன் இந்த 2 புகைப்படங்களையும் நீக்கியிருக்கிறார்கள். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புகைப்படமும் இல்லை, பகத்சிங்கினுடைய புகைப்படமும் இல்லை. மாறாக 2 புகைப்படங்கள் வந்திருக்கிறது. ஒன்று, பகத்சிங்கினுடைய புகைப்படம் இருந்த இடத்தில் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியினுடைய படம். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருந்த இடத்தில் இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்முவினுடைய படம். நடுவில் இன்னொரு படம் இருக்கு, மகாத்மா காந்தியினுடைய படம். அப்படி சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும். ஏன்னா மகாத்மா காந்தியை சுட்டு கொண்டவர்களுடைய வாரிசுகள் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மகாத்மா காந்தியினுடைய புகைப்படத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்திய மக்கள் சிரிக்காமல் இருப்பார்களா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் என்ன கேட்கிறேன், நல்லா பாருங்கள். நீங்கள் டெல்லியில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துட்டாங்க. வந்ததுமே அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? ஏராளமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இப்போ 2014 மோடி எப்படி வாக்குறுதிகள் கொடுத்து அதில் ஒன்றை கூட நிறைவேற்றலையோ, அதே மாதிரி 2025 டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி மோடியும் பாஜகவும் மிகப்பெரிய வடைகளை சுட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம். அதையும் மக்கள் நம்பியிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அதில் ஏதாவது ஒரு திட்டத்தை துவங்கி வைப்பார்கள். இதோ நாங்கள் சொல்லிட்டோம், இதை பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. பகத்சிங்கினுடைய புகைப்படத்தை மாற்றுவது, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புகைப்படத்தை மாற்றுவது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியினுடைய மிக முக்கியமான ஊரினுடைய பெயர்கள் இல்லையா, முகலாய மன்னர்களின் பெயர்களில் இருந்த தெருக்களுடைய பெயர்கள் எல்லாம் முழுவதுமாக மாற்றம் செய்யப்படுகிறது இல்லையா? இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன், இது புதிதல்ல. 2014 ஆட்சி பொறுப்பிற்கு வந்த உடனே பாராளுமன்றத்தில் சவர்கருடைய படத்தை கொண்டு வந்தார்கள். சவர்கருக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் எத்தகைய தொடர்பு என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ மன்னிப்பு கடிதம் அப்படி இப்படின்லாம் போக வேண்டாம், சிறு குழந்தைகளுக்கும் தெரியுங்கிறதுனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த சவர்கருக்கு படத்தை திறந்தவர்கள் தான் இவர்கள். இது நடந்தது. இன்னொன்று, டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மீது இவர்களுக்கு இவ்வளோ பெரிய சிக்கல்? ஏன்னா அவர் என்றைக்குமே இவர் அச்சுறுத்திட்டே இருக்கிறாங்க. இவங்களை பாஜகவை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இல்லையா? சனாதனத்தை அசைத்து பார்த்தவர் இல்லையா? அதை உடைத்து நொறுக்கி எறிந்தவர் இல்லையா? அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களுமே சனாதனத்திற்கு எதிராக போராடியது என்பதால் யாரை மறக்க முடியுமா? அப்போ அவர்களுடைய மிக முக்கியமான எதிரி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால தான் அம்பேத்கருடைய படத்தை எடுத்து, அதனால தான் சில காலங்களுக்கு முன்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாராளுமன்றத்திலே கூச்சல் போட்டு கத்துகிறார் அமித்ஷா. என்ன, எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் 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 சொல்லுவோம். ஆமாம், நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், கடைசி மனிதன் இந்தியாவுடைய கடைசி மனிதன் இருக்கிற வரையும் நாங்கள் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். ஏனென்றால் நாங்கள் இன்றைக்கு இந்தியாவில் சமத்துவத்திற்காக, சமூக நீதிக்காக கடைசி குடிமகனும் ஒரு உரிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கான காரணமானவர், அதற்கான விதையை போட்டவர். நாங்கள் நன்றியோடு அவரை எங்கள் உயிர் இருக்கும் வரையிலும் நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம். அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துது. ஏன்னா அவர் சொன்னார், நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம், அது ஆக்சிடென்ட், ஆனால் ஒருபோதும் இந்துவாக இறக்க மாட்டேன். அதற்கு அவர் சொன்ன காரணங்கள் மீண்ட பட்டியல். அது சனாதனம் என்று சொல்லக்கூடியதை தூக்கி பிடிக்கக்கூடிய இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய புகைப்படத்தை மாற்றி இருக்கிறார்கள். நீங்கள் அங்கிருந்து மாற்றுங்கள், உங்களை மக்கள் மாற்றுவார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.